ஏற்கனவே இதே புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் காவிரி மேலாண்மை வாரியம் காவிரி நீர் முறைப்படுத்தும் குழு அமைக்க வேண்டும் என்று வழக்கு தொடரப்பட்டு அந்த வழக்கு நேற்றைக்கு முன்தினம் தீர்ப்பு உச்சநீதிமன்றத்தால் வழங்கப்படுகின்றது. உச்சநீதிமன்றம் தெளிவாக தீர்ப்பு வழங்கப்பட்டுகின்றன. நதிகள் எந்த ஒரு மாநிலத்திற்கும் சொந்தமில்லை, நதிகள் தேசிய சொத்து என்று அறிவிக்கப்பட்டு விட்டார்கள். அது மட்டுமல்லாமல் காவிரி மேலாண்மை வாரியம் காவிரி நீர் முறைப்படுத்த குழு இரண்டும் 6 வார காலத்திற்குள் மத்திய அரசு அமைத்து குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலை பெற வேண்டும் என்றும் தீர்ப்பிலே கூறப்பட்டுள்ளது. 15 ஆண்டுகள் இந்த தீர்ப்பு செல்லும் என்றும் அறிவித்திருக்கின்றது. ஆகவே இந்த தீர்ப்பை கட்டாயம் மத்திய அரசு நடைமுறைப்படுத்தும் என்று நம்புகிறோம். உச்சநீதிமன்றம் கொடுத்துட்டதில்ல, இன்னும் திருப்பி யார்கிட்ட போக போறீங்க? உச்சநீதிமன்றம் தான் இறுதியான தீர்ப்பு, அதை யாரும் இன்னும் மாற்ற முடியாது. உச்சநீதிமன்றம் ஒரு இறுதியான தீர்ப்பை கூறிவிட்டது. இந்த தீர்ப்பின் அடிப்படையில் யாரும் மேல்முறை செய்ய இயலாது என்று கருதுகின்றேன். ஏனென்றால் 15 ஆண்டு காலம் இந்த தீர்ப்பு செல்லும் என்ற ஒரு தீர்ப்பை வழங்கிவிட்டது. அந்த தீர்ப்பின் அடிப்படையில் தான் மத்திய அரசு நடைமுறைப்படுத்தும் என்று நம்புகிறோம். ஓராண்டில் ஏராளமான திட்டங்களை நிறைவேற்றி தந்திருக்கிறோம். இதே புரட்சித் தலைவி அவர்கள் விட்டு சென்ற பணியை தொடர்ந்து செயல்படுத்தி அதை நிறைவேற்றிருக்கின்றோம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு இதே புரட்சித் தலைவி அவர்கள் தேர்தல் நேரத்தில் அறிவிக்கப்பட்ட அந்த திட்டத்தையும் இப்பொழுது நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அந்த திட்டத்தில் ஒன்றுதான் அம்மா இருசக்கர வாகனம். அந்த திட்டத்தை அம்மாவுடைய பிறந்தநாள் அன்று துவக்க இருக்கின்றதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் 1 லட்சம் பணிக்கு செல்லுகின்ற மகளிருக்கு இருசக்கர வாகனம் வழங்கப்படும். அதை பற்றி எனக்கு தெரியல, அது முழுசாக நான் கேட்ட பிறகு நான் அதுக்கு பதில் சொல்கிறேன். திருமதி லதா மகளிர் திட்டம் சுழல்நிதி கடன், திருமதி அமுதா சுழல்நிதி கடன் ரூபாய் 10,000 பேருரை ஆற்றுவார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு கோடி மதிப்பீட்டில் மேம்படுத்தும் பணிகளை தொடங்கி வைப்பதன் மூலம் பொதுமக்கள் எவ்வித சிரமமும் இல்லாமல் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சேலம் மாநகராட்சி பகுதியில் பாதாள சாக்கடை திட்டம் செயல்படுத்தப்பட்டு எவ்வித காலதாமதமும் ஏற்படக்கூடாது என்று இங்கு வரி புரிந்துள்ளார்கள். தமிழக மக்களுடைய நலன் ஒன்றையே குறிக்கோளாக